இந்த ஆடி கிருத்திகைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அம்பிகைக்கு உயரிய மாதத்தில் முருகனை வழிபாடு செய்வதனால், அம்பிகையினுடைய அருளும், முருகப்பெருமானுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும். அதனால அம்பாளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, நாம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போக முடியுது, வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போயிட்டு வாங்க. போக முடியலமா, நேரம் இல்லைன்னா வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்யுங்க. மாலை 6 மணிக்கு மேல மறுபடியும் ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம். வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறது, அதே மாதிரி பக்தர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கிறது, இந்த மாதிரி தானங்கள் இந்த நாளில செய்கின்ற போது அது இன்னும் கூடுதலான பலன்களை நமக்கு பெற்றுத் தருகின்றது. மாலை இந்த விரதம் பூர்த்தி செய்கிற போது கோயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லம்மா கோயிலுக்கு போனா ரொம்ப கூட்டமா இருக்கும்னா வீட்டிலேயே நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா உட்கார்ந்து